கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே என்று இருக்கிறது. முதலாவது விசுவாசிகளை குறித்து பவுல் சொல்லக்கூடிய முதலாவது ஸ்டேட்டஸ், அவங்கள பற்றினதான முதலாவது ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு நிருபமாக இருக்கிறார்கள். நிருபம்னா ஈஸியாக புரியணும், லெட்டர், கடிதம். ஒவ்வொருத்தரும் எப்படி நம்ம ஒருத்தருக்கு நிருபம் எழுதுகிறோமோ அந்த நிருபம் தான் இவங்களுடைய டிசையர்ஸை போய் அவங்களுக்கு சொல்கிறது. அந்த நிருபம் என்பது ஒருத்தருக்கு அத்தாரிட்டியை கொடுக்கறது. இப்போ உதாரணமாக நெகேமியா தாக்கீது எழுதி வாங்கிட்டு போகிறார். அப்போ அந்த நிருபம் கையில் இருந்துச்சுன்னா அவருக்கு அது பாதுகாப்பு. அந்த நிருபம் அவர் கையில் இருந்துச்சுன்னா அவர் போய் சேர்ற வரைக்கும் அது அவருக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அந்த நிருபம் கையில் இருந்துச்சுன்னா அவருக்கு அது தேவையான பொருட்களை கொடுக்கும். எனக்கு பொருட்கள் வாங்கிறதுக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவர் கையில் இருக்கிற நிருபம் தான் அவருக்கான முழு காரியத்தையும் செய்கிறது. அது மட்டுமல்ல, அதே நிருபம் சில நேரங்களில் நம்ம தாவீது எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அதே நிருபம் அந்த உரியாவுக்கு பாதகமாகவும் முடிந்தது. அந்த லெட்டரில் என்ன இருக்கோ அதுதான் இந்த கொடுத்து அனுப்புகிறவருக்கும் வாங்குறவருக்கும் உள்ளதான கனெக்ஷன். இப்போது இந்த உலகத்திற்கு ஒன்று தேவைப்படுகிறது. அதை அப்போஸ்தலர் கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஏன்னா புதிய ஏற்பாட்டு திருச்சபையானது அப்போஸ்தலர் உபதேசத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த அப்போஸ்தலர் உபதேசத்தில் கட்டப்பட்டதான இந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபையை அவர்கள் எழுதி நிருபங்களாக, இப்போ நமக்கு இது எழுதிய லெட்டர்ஸ் கொரிந்தியருக்கு எழுதியிருக்கிறாரு, அல்லது கலாத்தியருக்கு எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சபைக்கு தான் எழுதியிருக்கிறார். அந்தந்த சபைக்கு எழுதியிருக்கிறார். கலாத்தியாவில் உள்ள சபைகளுக்கு, கொரிந்தியாவில் உள்ள சபைகளுக்கு, ரோமாபுரியில் உள்ள சபைகளுக்கு, இப்போ நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க, ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு. அப்போ இது எல்லாமே நிருபங்களாக எழுதி சபைக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வாசிக்கிற எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும், அவர் சொல்கிறாரு, எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷாலும் அருந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபங்கள். இதெல்லாம் இந்த நிருபங்கள் இருக்கு, இதெல்லாம் ஜனங்க படிக்கிறாங்க, இந்த பைபிள்னு சொல்கிறோம். ஆனால் எங்களுடைய நிருபங்கள் யாருன்னா நீங்கள் தான். ஏன்னு சொன்னால் இந்த பைபிள் எழுதுகிற காலத்துக்கு முன்னாடியே, லெட்டர்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடியே எங்களுடைய லெட்டராக போனவங்க நீங்கள் தான். உங்களை பார்த்து தான் அவங்க எங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க, உங்களை பார்த்து தான் அவங்க எங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. நாங்கள் என்ன சொல்ல வரோங்கிறதுக்கு மிக முக்கியமான ஆட்கள் யாருன்னா நீங்கள் தான். அதான் நிருபம். ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு லெட்டர். ஒரு வீட்டுக்கு அவன் தான் லெட்டர். இப்போ ஒரு லெட்டர் வீட்டுக்குள்ளே வருது, அந்த எழுதுகிற ஆள் அவருடைய முழு காரியத்தையும் அந்த லெட்டர் விவரிக்கணும்னு நினைக்கிறார். இப்போ அந்த லெட்டர் எழுதுகிற பழக்கம் போயிடுச்சு. ஆனால் எழுதுகிறாங்க, அந்த லெட்டர் எழுதுகிற மோடு மாறிடுச்சு. அதாவது ஒரு காலத்தில் தோல் சுருள்களில் எழுதி அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் பேப்பரில் எழுதி அனுப்பின காலம் இருந்துச்சு. நமக்கு தெரிஞ்சது இன்லேண்ட் லெட்டர், சும்மா இதில் எழுதி நம்ம பேப்பரில் ஒரு சின்ன பீஸ், அதுவே ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் தான். இப்போ அதையெல்லாம் தாண்டி நம்ம மெயில் அனுப்புகிறோம். இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் அந்த மெசேஜ் அனுப்புகிற அந்த மெத்தட் மாதிரி இருக்குது, வாய்ஸ் மெசேஜ், வாட் எவர் இட் இஸ். நம்ம அனுப்பக்கூடியதான அந்த மெசேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ அது எழுதப்பட்ட அந்த வார்த்தை, சொல்லப்படுகிற அந்த வார்த்தை அங்கே சேரக்கூடிய மனுஷனுக்கு இவர் சொல்கிறத புரிய வைக்கணும். சிலர் எழுதுறது ஒரு சிலருக்கு புரியாது. இப்போ பவுல் எழுதியிருக்கிறாரு, அதை ஒரு இடத்துல பேதுரு சொல்லும் போது என்ன சொல்கிறாரு, நம்முடைய நிருபங்கள் தோறும் நம்முடைய சகோதரனாகிய பவுல் இதை குறித்து எழுதுகிறான். ஆனால் அவன் எழுதுகிறது கற்றவருக்கே அறிகிறதுக்கு அரிதாக இருக்கிறது, படித்தவங்களுக்கே அது புரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ரொம்ப டீப்பாக எழுதியிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். சில இடங்களில் எழுதும் போது அந்த நிருபங்கள் ரொம்ப லகுவாக இருக்குது, ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. அப்படித்தான் ஒவ்வொரு விசுவாசியினுடைய ஸ்டாண்டர்ட் இருக்குது பாருங்கள், ஒரு லெட்டருடைய ஸ்டாண்டர்ட். இப்போது நல்ல தமிழ் தெரிஞ்சவர் தமிழில் எழுதும் போது அந்த ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா தமிழ் வார்த்தைகள் பயங்கரமாக இருக்கும், அந்த ஆழமான வார்த்தைகள் இருக்கும். அதே நேரத்தில் நார்மலாக எழுதுகிறவர் கொச்சை தமிழ்லையும் எழுதுவார். இன்னும் கொஞ்சம் இந்த ஜென்ரேஷனில் உள்ளவங்க இங்கிலீஷ் கலந்து எழுதுவாங்க. ஸோ அதையோடு இதை கம்பேர் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், படிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இந்த வேர்டெல்லாம் என்ன புரியலையேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் உங்கள் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட். நீங்கள் ஒவ்வொரு விசுவாசி, நம்ம அத்தனை பேருமே ஒரு லெட்டர். அந்த ஸ்டாண்டர்டில் நம்ம போகும்போது தான் அந்த லெட்டர் அவங்களுக்கு புரிய வைக்கிது. உலகத்தாருக்கு, உங்கள் வீட்டாருக்கு, உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் தான் லெட்டராக இருக்கிறீங்க. இந்த லெட்டர் அவங்களுக்கு புரிய வச்சிடணும். எதை புரிய வைக்கணும்? என்னை அனுப்புகிற ஒருத்தர் இருக்கிறார், என்னை எழுதுகிற ஒருத்தர் இருக்கிறார், நான் அவருடைய லெட்டர், கீழே எனக்காக அவர் கையெழுத்து போட்டிருக்கிறார். அந்த லெட்டர் நான் தான், என்ன அவங்க படிக்கணும். என்னை படிக்கும் பொழுது அவருடைய டிசையர் அவங்களுக்கு தெரியும், அவருடைய விருப்பம் என்ன, அவர் என்ன விரும்புகிறாரு. இன்றைக்கி ஒரு விசுவாசியை பார்க்கும்போது புறஜாதியாருக்கோ அல்லது வீட்டாருக்கோ லெட்டராக இருக்கிறதா? அது என்ன லெட்டராக இருக்கிறது? ஏன் நம்மளை பார்த்தா சிலருக்கு ஸ்பிரிட்டில், நான் சொல்லலை, ஒரு சிலருக்கு நம்மளை பார்த்தா ஆவியில் கோபம் வரும். அது வேறு வழியே இல்லை. இப்போ 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கடைசி காலத்தில் அந்த ஸ்பிரிட்டோடைய, ஆன்டி கிரைஸ்டோடைய ஸ்பிரிட் எப்படி இருக்குமா, எதிர்த்து நிற்கிறவனாயும். அந்த ஸ்பிரிட்டை எதிர்க்கும், நம்மளை கண்டாலே பிடிக்காது, அதை விட்டுருவோம், அது ஸ்பிரிட். ஆனால் சில நேரங்களில் நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் அவர்களை கோபப்படுத்துகிறது. சில நேரத்தில் நம்ம நடந்துக்கிறது அவங்களை வேதனைப்படுத்துது. நம் நிமித்தம் அவன் கிறிஸ்துவை மறுதளிக்கிறான், நம் நிமித்தம் அவன் கிறிஸ்துவை வேணான்னு சொல்கிறான், ரிஜெக்ட் பண்ணுறான். ஐயோ வேண்டாம்பா. அதாவது ஒரு பெரிய தலைவர் சொன்னதாக சொல்லுவாங்க, நான் அதை அவருடைய கூற்றை ஏற்றுக்கொள்ளலை, அதில் ஒரு சில காரியங்களையும் அக்செப்ட் பண்ண வேண்டி இருக்குது. அதனால தான் அவர் சொன்னாராம்,
ஒரே ஒரு கிறிஸ்தவனை கண்டேன், அது இயேசு கிறிஸ்து. இதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் பவுல் இருக்கிறாரு, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவர் அப்படி சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பார்த்த கிறிஸ்தவர்கள் யாரும் கிறிஸ்துவை போல இல்லை. நாம தான் அவருடைய நிருபம். கிறிஸ்து நம்மளை எழுதி இருக்கிறாரு. ஆனால் அவருடைய டிசைர் நமக்குள்ளே இருந்து அவரை என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அது நமக்குள்ளே இருந்திருந்தா இந்த லெட்டர் வந்து அந்த தலைவருக்கு காமிச்சிருக்கோம். ஆனால் இன்னைக்கு இந்த லெட்டர் கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை காட்டாதபடிக்கு லெட்டர் சுயமாக ஒரு சுபாவத்தை காட்டுது பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஈமோஜின்னு சொல்கிறாங்க. வாட்ஸ்அப்லலாம் சிரிக்கிறதுனா சிரிக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது, அழுவுறதுனா இந்த ஐ ட்ராப்ஸ் வர மாதிரி ஒரு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வச்சுருக்கிறாங்க. சில நேரத்தில் சிலருக்கு எதுக்கு எதை போடுறதுன்னு தெரியாது பாருங்கள். திடீர்னு ஒன்று அமுச்சு விட்ருவாங்க. அதாவது ஒரு கையை வச்சு கண்ணை மூடுற மாதிரி இருக்குது. அதை அமுச்சு விட்ட உடனே நான் ஒருத்தர் அமுச்ச உடனே நான் என்ன அதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், ஐயோ தலையில் அடிச்சுக்கிறாங்க போல் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் அவங்க என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, கண்ணை வச்சு கையை மூடிக்கிற மாதிரி அப்படி நினச்சிருக்கிறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறோம். நான் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. அப்போது ஒரே இமேஜ் அனுப்பப்படுது. அந்த இமேஜ் எனக்கு வேறொரு காரியத்தை சொல்லுது. அதே நேரத்தில் அவங்க அனுப்புறது வேறையாக இருக்குது, அவங்க தாட் வேறு. ஆனால் அதை எனக்கு அது புரிய வைக்கலை. இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் இப்படி ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்காங்க. அவங்க கொண்டு வரக்கூடிய மெசேஜ் அவங்களுக்கு போய் ரீச் ஆக மாட்டேங்குது. யாருக்கு? உலகத்துக்கு ரீச் ஆகலை. ஏன்னா இந்த லெட்டர் எழுதினவருடைய காரியத்தை சொல்லவில்லை. அங்கே அது வேற என்னமோ சொல்லுது. இந்த லெட்டருடைய சுபாவம் அவங்களால புரிஞ்சுக்க முடியல. இது வேற மாதிரி ஆக்ட் பண்ணுது. அதனால தான் பவுல் சொல்றாரு, நீ தான் என் லெட்டர், நான் கிறிஸ்துவனுடைய லெட்டராக உன்னை எழுதுறேன், நீ போ, உன்னை பார்த்தா நான் என்ன எழுதுறேங்கிறத அவன் புரிஞ்சுப்பா, என் டிசையர் என்னங்கிறத அவன் புரிஞ்சுப்பா, என்னுடைய விருப்பம் என்ன. இன்னைக்கு விசுவாசி அப்படி இருக்குதா? கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு லெட்டராக இருக்கிறதா? இந்த அதான் வசனம் சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தான் கிட்டத்தட்ட 4000 வருஷமா ஜனங்களோட பேசிக்கிட்டு இருந்துச்சு. கிறிஸ்து ரூபம் எடுக்கிற வரைக்கும், அவர் மாம்ச சரீரம் எடுக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட 4000 வருஷம் அந்த வார்த்தை மட்டுமே அவங்களோட இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த மாம்சமாகிற வரைக்கும் வார்த்தை தான். அப்ப அந்த வார்த்தை 4000 வருஷம் ஜனங்களை நடத்தி இருக்கிறது. ஜனங்களுக்கு தேவனை பிரதிபலித்து இருக்கிறது. தேவன் என்ன சொல்ல வரார்னு இருக்கு. அதுல அப்படி சொல்ல வேண்டிய ஜனங்க யாரு? ஒரு காலத்தில் கிறிஸ்துவனுடைய வார்த்தை யாரு? அப்படி ஆதாம் தான் கிறிஸ்துவனுடைய வார்த்தையாக, வார்த்தையில ஆண்டவர் மண்ணில் செஞ்சு ஜீவாத்மாவை ஊதினார் அவனுக்குள்ள. அப்போ மற்ற கிரியேஷன்ஸ் எல்லாம் பண்றார். அவனுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை பிரமாணங்களை வைக்கிறார். இது கீழ்ப்படி, இதுக்கு இதை செய்ய, இதை செய்யாத எல்லாம் சொல்றார். ஒரு பீரியட்ல இந்த ஆதாம் என்கிறதான அவர் கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை பிரதிபலிக்காது தவறிவிட்டது. அதற்கு பிறகு இந்த வார்த்தை அடுத்த ஆளுகிட்ட போயிட்டே இருக்கு. ஏனோக்கு கிட்ட போது, நோவா கிட்ட போது, இப்படி ஒவ்வொருத்தர்கிட்ட போகுது. ஒரு சிலர் அவரை பிரதிபலிக்கிறார்கள். அந்த வார்த்தை ஜனங்களுக்கு போகுது. ஏனோக்கு மூலமா ஜனங்களுக்கு வார்த்தை போகுது, யூதா 14 சொல்லுது. அப்புறம் நோவா மூலமா போகுது, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவான்னு இருக்கு. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் கடைசியா இந்த வார்த்தையை உலகமெங்கும் கொண்டு போகிறதுக்கு தேவன் செலக்ட் பண்ற 12 கோத்திரம் யாருன்னா இஸ்ரவேல். ராஜரீக ஆசாரிய கூட்டம். அவங்கள செலக்ட் பண்ணி அவங்ககிட்ட வார்த்தையை கொடுக்குறாரு, பிரமாணத்தை கொடுக்குறாரு. இந்த வார்த்தை நிருபம், லெட்டர், இது யாருக்கு எழுதுனது? இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேல்கிட்ட எழுதி உலகத்துக்கு. இவங்க ராஜரீக ஆசாரியர்கள். அது இன்னும் ரொம்ப ரொம்ப டீப்பா இருக்கும். இவங்க தான் லெட்டர்ஸ். இந்த 12 கோத்திரமும் முழு உலகத்தையும் தேவனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். அதுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸாக கானான் தேசத்தை வச்சுக்கிட்டு முழு உலகத்தையும் கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். அப்போ இந்த இருக்கிறவங்களாம் என்ன செய்யணும்? இவனை பார்த்து தேவனை ஏற்றுக்கொள்ளணும். இவன் தான் லெட்டர். இப்போ என்ன நடக்குது? ராகாப் சொல்றாங்க, உங்கள் தேவன் எகிப்தியருக்கு செய்ததையும் செங்கடல் பிளந்ததை எல்லாத்தையும் கேட்டு, இந்த நகரத்தின் ஜனங்கள் கேட்டு, அந்த வார்த்தை நடந்த சம்பவத்தை கேட்டு, யாரோ சொல்றாங்க, அதை இவங்க கேட்டு பயந்து இருக்கிறாங்களாம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எகிப்தியர்களுக்கு செய்ததையும் இஸ்ரவேலை கடக்க பண்ணதையும் நாம கேட்டு, ஏன்னா வார்த்தையா பார்க்குறோம், பார்த்து கேட்குறோம். இதே காரியத்தை அன்னைக்கு எழுதாம வெறும் கேட்க மட்டும் செஞ்சிருக்கிறாங்க. யாரு? நம்ம எரிகோ பட்டணத்து ஜனங்க. அப்போ அவங்க கேட்டு தேவனை தெரிந்து கொள்றாங்க. அவங்க தேவன் பராக்கிரம் நிறைந்தவர், அவங்க தேவன் வல்லமையானவர், அவர்கிட்ட நிலை நிற்க முடியாது. அந்த பயம் எரிகோக்குள்ள இருந்ததாக ராகாப் சொல்றாங்க. அப்போ அந்த அதே வார்த்தை தான் இஸ்ரவேல். அவங்ககிட்ட பிரமாணத்தை கொடுத்துட்டாரு. இந்த பிரமாணத்தை இவன் உலகம் ஃபுல்லா கொண்டு போகும்போது இதை கேட்கிற ஜனங்கள் பயப்படுவார்கள். அதை கேட்கிற ஜனங்கள் தேவனை தெரிந்து கொள்வார்கள். அதை கேட்கிற ஜனங்கள் தேவனிடத்தில் ஓடி வருவார்கள். இந்த தேவன் எனக்கு வேணுயா? அதுதான் சொல்றது, உனக்கும் உன்னிடத்தில் சேருகிற அந்நியனுக்கும் ஒரே பிரமாணமாக இருக்க கடவுது. அவன் வரணும் இதை பார்த்து. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வார்த்தையை தப்பாய் கொண்டு போய் ரீச் பண்ணிட்டாங்க. இன்னைய வரைக்கும் யூதர் இந்த உலகம் ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது? என்கிட்ட ஒரு நல்ல நண்பர் விதமாய் சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார், அதுல கொஞ்சம் உண்மையும் இருக்கிறது. அவர் சொன்னாரு, இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் மாத்திரம் யூதா கோத்திரத்தில் பிறக்காமல் இருந்திருந்தால்
யூதனை நம்ம அக்செப்ட் பண்ணவே மாட்டோம் அப்படின்னாரு. ஒரு வகையில் அது உண்மைதான், ஒரு வகையில் உண்மைதான். ஆனால் இன்னொரு வகையில் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? யூதர்கள் அவருடைய சுபாவங்கள் எல்லாம் அப்படி இருந்தாலும் இயேசு கிறிஸ்து பிறந்தநாளை மட்டும் இல்லை, அதே யூதா கோத்திரத்தில், அதாவது இஸ்ரவேலுக்குள்ளே தான் பென்யமீன் கோத்திரத்தில் பவுல் பிறந்திருக்கிறாரு, பேதுரு இருக்கிறாரு, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இவங்களும் அதில் இருந்தவங்க தான். அவங்க தான் இன்னைக்கு உலகத்துக்கே ஆசீர்வாதமான வார்த்தைகளை ஆண்டவர் அவங்க மூலியமாக தான் கொடுத்துருக்கிறார். நாட் ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட், அவர் நமக்கு ரொம்ப முக்கியம். அவர் தான் ஃபர்ஸ்ட். அவர் யாரை அனுப்புறாரு? 12 பேர் அனுப்புறாரு. இந்த 12 பேர் யாரு? இஸ்ரவேலுக்குள்ளே இருந்தவங்க. ஸோ இஸ்ரவேலை நம்ம வெறுக்கவே முடியாது. அவர் சொன்னதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரவேலுடைய சுபாவத்துக்கு அவர் சொல்கிறார். அவ்வளோ அவங்க ஏன் அப்படி இருந்தாங்க? கர்த்தருடைய வார்த்தையை தப்பாக கொண்டு போய் ரீச் பண்ணிட்டாங்க. நியாயப்பிரமாணம் இருக்குது, ஆனால் இவனை கண்டா யாருக்கும் பிடிக்காது. இவங்கிட்ட கர்த்தருடைய வல்லமை எல்லாமே ஆண்டவர் கொடுத்து வச்சிருந்தாரு, ஆனால் இவன் அதை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுவான். போய் ஒரு பீரியடில் கர்த்தர் பார்த்தாரு, இப்போ அந்த நிருபங்களாக நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. அன்னைக்கு நியாயப்பிரமாணம் அவன் கையில் இருந்துச்சு, தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டான் ஜனங்களுக்கு. ஜனங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தையாக மாற்றிட்டான். ஜனங்க அதை விரும்பலை. அந்த வார்த்தையை 1-2 பேர் தான் விரும்பினாங்க, கோரேஸ் மாதிரி ஆட்கள். இப்போ நம்மளை கர்த்தர் அந்த நிருபமாக வச்சிருக்கிறாரு. நீங்களே எங்களுடைய நிருபங்களாக இருக்கிறீர்கள். இப்போ நாம் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம்? இன்னைக்கு நம்மளை பார்த்து கிறிஸ்துக்கிட்ட வரானா, நம்மளை பார்த்து கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கிறானா, அதுதான் ரொம்ப முக்கியம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நம்மளை அவன் படிக்கணும் பாருங்க, நம்மளை அவன் படிக்கணும். நாம் எப்படி இந்த பைபிளை படிக்கிறோமோ, புறஜாதியாருக்கு நாம் ஒரு வகையில், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நான் சொல்ல தப்பாக எடுத்துறாதீங்க, ஒரு வகையில் இந்த நிருபங்கள், இப்போ இந்த நிருபம் நமக்கு பைபிளாக இருக்குது, நாம் நிருபமாக இருக்கிறோன்னு பவுல் எழுதுறாரு. அப்போ நாம் ஒரு வகையில் அவர்கள் படிக்கக்கூடியதான பைபிளுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறோம். நம்மளை அவன் படிக்கிறான் பாருங்க. நம்ம அந்த இடத்துல இருக்கிறோமா? இன்னைக்கு நம்மளை அவன் தப்பாக படிக்கிறான். ஏன்? நம்ம தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிறோம். நாம் அந்த வார்த்தையாக இருக்கிறோமா? எந்த வார்த்தையாக இருக்கிறோம்? அதான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்து அவனை தன்னிடத்தில் இழுக்கிற வார்த்தையாக நம்மளை வச்சார். நாம் கிறிஸ்துக்கிட்ட அவன் வராத வார்த்தையாக மாறிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளை பார்த்து நம்ம பேசுகிறத, நம்மகிட்ட நடக்கிற ஆக்டிவிட்டீஸ், சுபாவங்களை பார்த்து அவன் கிறிஸ்துவின் இடத்துல வரமாட்டேங்கிறான். கிறிஸ்துவிட்ட வரமாட்டேங்கிறான். நிறைய பேர் கிறிஸ்து வேணாங்கிறான். காரணம் என்ன? உன்னுடைய சுபாவமே அப்படி இருக்குது. அவன் பார்க்குறான். அவன் பார்க்கும்போது இதுதான் கிறிஸ்து சொல்லி கொடுத்த ஆள், இப்படி தானா? இதான் லெட்டரா? இதுதான் அந்த லெட்டரில் இருக்குதா? அப்படின்னா அந்த லெட்டர் எனக்கு வேணாம். ஒரு சட்டத்தை ஒரு ராஜா எழுதி தாக்கீது போட்டு அனுப்புகிறாரு. அதை கொண்டு வந்து தண்டோரா போகிறவன் வாசிக்கிறான். தண்டோரா போகிறவன் வாசிக்கும் போது அதை கேட்கும் போது ஜனங்க 2 விதமாக ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் 50% டேக்ஸ் குறைக்கப்படுகிறது, நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பதற்கு ராஜா உங்களுக்கு மாதம் மாதம் இலவச அரிசி கொடுக்குறாரு. தண்டோரா சொல்லும்போது அங்கே இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக, இந்த அறிவிப்பு எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, ராஜா வாழ்க. இந்த அறிவிப்பை கேட்டு அவன் என்ன பண்ணுவான்? அடுத்து யாரை வாழ்த்துவான்? ராஜா வாழ்க. இப்போ அதே தண்டோரா, அதே நிருபம் இப்போ வருது. அதில் சொல்லியிருக்கு, உங்கள் எல்லாருக்கும் இன்னிலேருந்து 50% டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இன்னிலேருந்து உங்களுக்கு எல்லாம் கடினமாக மாறப்போகுது, இனி இலவச மின்சாரம் கிடையாது, இலவச அரிசி கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அந்த தண்டோராக்காரன் எதிரிலேயே ஜனங்க என்ன செய்வாங்க? இந்த ராஜா நாசமாக போட்டோம், இப்படி கொடுமைப்படுத்துறானே. பைபிளில் இருக்குது, சாலமோனுடைய பையன் ரெகபெயாம் பற்றி அப்படி தான் பேசுகிறாங்க. அப்போ அந்த நிருபம் அவங்களுக்கு எப்படி ரீச் ஆகுது? அப்போ கேட்கக்கூடியவனுக்கு சந்தோஷமான நிருபமாக நீங்களும் நான் இருக்கிறோமா? உன் வீட்டுக்குள்ளே உன்னை பார்க்கும்போது நான் சொல்கிறேன், நீ எவ்வளவு தான் உன் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டது நிமித்தம் கோவப்பட்டாலும் உன்னை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அவன் மாறி இருக்கிறான், அவனோட ஆக்டிவிட்டீஸ் மாறி இருக்கு, முந்தி மாதிரி அவன் இல்லை, கோவப்படுறது இல்லை. அதில் உன் எதிரில் சொல்ல மாட்டாங்க, ஆனால் உங்களுக்கு இல்லாமல் உங்கள் பின்னாடி பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் போயிட்டான் தான், ஆனால் நல்லா மாறி இருக்கிறாங்க. இப்போ முந்தி மாதிரி குடிக்கிறது இல்லை பாருங்களேன், முந்தி மாதிரி கோவப்படுறது இல்லை பாருங்களேன், ஏதோ எங்கேயாவது போய் திருந்தினா சரி அப்படின்னு முடிவுக்கு வருவாங்க. கடைசியில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நல்ல பரவாயில்லைங்க, அந்த இயேசு கிறிஸ்து சர்ச்சுக்கு போனான், அவன் நல்லா மாறிட்டான். இப்போ யாரை வாழ்த்துறாங்க? சபையை வாழ்த்துகிறார்கள். யாரை வாழ்த்துகிறார்கள்? தேவனை வாழ்த்துகிறார்கள். அங்கே போனதுனால அவன் அப்படி மாறிட்டான். அப்போ நீ தான் நிருபம். கர்த்தர் உன்னை பார்க்குறாரு, எந்த இடத்துல நீங்கள் நான் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நிருபங்களாக இருக்கிறோமா? நம்மை பார்க்கிறவர்கள் அப்படி நம்மளை சொல்கிறாங்களா? பரவாயில்லைங்க, இன்னைக்கு இவனை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. இதுதான் நிருபங்களாக இருக்கிறோம். 2வது, ஒவ்வொரு விசுவாசியும் இந்த நிருபங்களுக்கு வார்த்தையாக இருக்கிறாங்க. இந்த வார்த்தைக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க போகிறாங்க. எந்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க? வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கிறிஸ்துவையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் ஆகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். 2வது, வார்த்தையா நிருபங்களாக இருந்த இந்த விசுவாசிகள் அத்தனை பேரும் அடுத்து எப்படி ஆகிறாங்கன்னா மாடலாக மாறுறாங்க, மாதிரிகள் ஆகினீர்கள். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ இந்த வசனத்தை அப்படியே கொண்டு வாங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி உருவமாக மாறுது. இப்போ கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்திற்கு நிருபங்களாக இருந்த நீங்களும் நானும் எப்படி மாறுறோமா?
கிறிஸ்துவுக்கு மாதிரியா மாறுறோமா? அதாவது பேதுரு சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நம்மள எப்படி சொல்றாரு பேதுரு? 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவரை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸை பிரிண்டை வச்சுட்டு போனார். இப்போ நல்லா கவனிங்க, இது லெட்டர் இல்லை, ஃபுட் பிரிண்ட், ஒரு இமேஜ். அதாவது சொன்ன ஆண்டவர் அதுக்கு ஒரு உருவத்தை உண்டாக்கி இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி ஒரு உருவமாக மாறுகிறது. அதே மாதிரி ஒவ்வொரு விசுவாசியும் ஆரம்பத்தில் அவன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிதில்லை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 அவன் கிறிஸ்துவனுடைய லெட்டராக ஒருத்தருக்கும் லெட்டராக மாறுறான். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். லெட்டராகி மாறுகிற அவன் அடுத்து எப்படி மாறணுமா? மாதிரிகளாக மாறணுமா, விசுவாசிகளுக்கு ஒரு ரோல் மாடலாக. இது அடுத்த ஸ்டேஜ். அதாவது இந்த இமேஜாக மாறணும். நீங்கள் அங்கே வசனம் சொல்லுது, நீங்கள் அதற்கு மாடலாக இமேஜாக மாறுகிறீர்கள். இந்த இமேஜாக மாறும்போது, இந்த இமேஜாக நீங்கள் மாறும்போது என்ன ஆகும்? இது ஏதோ ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். இப்போ உங்களை ஒரு சிலை வடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிலைக்கு ஒரு மாடல் இருக்கும். அந்த மாடலை போலத்தான் அந்த சிலை இருக்கும். யாரோ ஒருத்தரை உட்கார வச்சு அந்த மாதிரி செய்வாங்க, அதான் அப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் வசனமாக இருந்தீர்கள், நிருபங்களாக இருந்தீர்கள், அடுத்து எப்படி மாறுகிறீர்கள்? மாதிரிகளாக, மாடலாக மாறுறீங்க. ஆனால் இப்போ சில மாதிரி நீங்கள் ஆகலை, அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் யாரை மாதிரி மாறீங்க? சிருஷ்டிகரை மாதிரி மாறுறீங்க. அவர் ஒரு ஃபுட் பிரிண்ட் வச்சுட்டு போயிருக்கிறாரு, இந்த மாதிரி நீ மாறு. இந்த மாதிரி எப்படி மாறணும்? இயேசுவை போல நீ மாறு, அதான் ஃபுட் பிரிண்ட். இப்போ நான் இயேசுவை போல மாறணும்னா எப்படி? புறம்பே சொல்றாரா? அந்த வசனம் அழகா இருக்கு பாருங்க. அவர் புறம்பே சொல்றாரா? இல்லை, வசனம் சொல்லுது, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். அடுத்து அவர் சொல்றாரு, ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அப்போ நீங்க யார மாதிரி மாடல், உங்களுக்கு யார மாதிரி நீங்க மாடலா மாற போறீங்க? நம்ம மாதிரி மாதிரி தான் செலவு வரும். ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட்டு. இங்கே எப்படி இருக்கு? ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, அவரை மாதிரி மாடல். இப்போ இன்னும் கொஞ்சம் சொன்னால் உங்களுக்கு தெளிவாக புரியும். நல்லா கவனிங்க. மோசே கிட்ட ஆசாரிப்பு கூடாரத்தை கொடுக்குறாரு. கொடுக்கும்போது என்ன சொல்றாரு? மலையிலே நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படி ஒரு மாடல் இருக்குப்பா, அந்த மாடல் மாதிரி இங்கே செய். எங்கே செய்ய? பூமியில செய். அப்போ பூமியில செய்கிற ஆசாரிப்பு கூடாரம் எப்படிப்பட்டது? மலையில் அவர் பார்த்த மாடல். இப்போ அந்த மாடலுங்கிறது இமேஜா இல்லை கீழே இருக்கிறது மாடலா? கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஆசாரிப்பு கூடாரம் தான் உண்மை, ஏன்னா மேலே பார்த்தது தான் மாடல். ஆண்டவர் சொல்றாரு. இப்போ ரிவர்ஸாக யோசிங்க. இந்த மேலே காமிச்சாரு, அது எங்கே இருக்கு? அவர் எந்த பிரிண்ட் ப்ளூ பிரிண்ட் போட்டு காட்டினாரு? எந்த இடத்துல வரைஞ்சி காட்டினாரு? அந்த வரைஞ்சி வச்சிருக்கிறது தான் மாடல். நீங்கள் வீடு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்துருப்பாங்க, அதான் மாடல். அதை மாதிரி வீடு கட்டணும். இப்போ இவர் என்ன சொல்றாரு? மலையில நான் காண்பித்த மாதிரியின் படி கீழே கட்டுவதற்கு எச்சரிக்கையாரு. அப்போ கீழே கட்டுற இந்த ஆசாரிப்பு கூடாரம் ஒரிஜினல், மேலே பார்க்கறதான காமிச்சதான அந்த காரியங்கள் மாடல் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? கீழே இருக்கிற ஆசாரிப்பு கூடாரம் என்பது மேலே இருக்கிற பரலோகத்தினுடைய மாடலாக இருக்குன்னு எபிரேயருக்கு எழுதும்போது சொல்றாரு. எபிரேயர் 8:5 சொல்லுது, இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ணுகையில் மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாக இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். இந்த ஆசாரிப்பு கூடாரங்கிறது பூமியில் கட்டினது, ஆனால் ஒரிஜினல் எங்கே இருக்குதாமா? பரலோகத்தில் இருக்குது. அப்போ கீழே கட்டுறதா மாடல், இதோட ஒரிஜினல் பரலோகத்தில் இருக்கு. ஆனால் சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு காமிச்சனே மாடலா, அதே மாதிரி ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டு. ஆனால் காமிச்சது ஒரிஜினல், கட்டுறது மாடல். இப்போ புரியுதா டிஃபரன்ஸு? அதே மாதிரி தான் நீங்களும் நானும் பரலோகத்தில் உள்ளதுக்கு மாடல். ஆனால் நமக்கு காமிச்ச ஒரிஜினல் யாரு? பரலோகத்தில் இருக்கிற இயேசு. அதான் வசனம் சொல்லுது, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி ஒரு ஃபுட் பிரிண்ட் வச்சுட்டு போயிருக்கிறார். ஒரு நிருபமா அப்படி சுவிசேஷமா மற்றவங்க படிக்கக்கூடிய அளவில் இருந்த விசுவாசி இப்போ எப்படி மாறணும் தெரியுமா? குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் நீ மாறணும்னு சொல்றாரு. ரோமர் 8:29 சொல்லுது, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ. அப்ப நம்மளாம் அப்ப குமாரனின் சாயலுக்கு ஒப்பா மாறணும். எப்படி மாறணும்? வெளிப்பிரகாரமாகவா? அப்படியே நல்ல நீல முடியோட தாடியோட அதோடைய இல்லை. கிறிஸ்து அப்படி இருக்கிறாருன்னு இருக்கா? இல்லை. பரலோகத்தில் அவர் எப்படி இருக்கிறாரு? அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர். 5ஆம் அதிகாரம் சொல்லுது, முத்திரைகளை வாங்க வரும்போது அவரை பத்தி சொல்ற வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி, இவரை சிலுவையில் அறையப்பட்டாரு. இதே காரியத்தை பேதுரு சொல்லும் போது சொல்றாரு, அவருடைய பாடுகளுக்கு மாதிரியை வைத்து விட்டு போனார். அப்ப நீங்களும் நானும் அவருடைய பாடுகளுக்கு மாதிரியாக இருக்கிறோம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு அவர் எப்படி தீமை செய்யாம பாடு அனுபவிச்சாரோ
அதே மாதிரி நாமளும் அவர் அடிச்சுவடுகளை பின்பற்றி பரலோகத்தில் இருக்கிற அவரின் சாயலுக்கு மாறணும். அதை மாதிரியாக கீழே வச்சிருக்கிறார். இப்போ நம்மளை பார்க்குறவன், ஓவராலாக சொல்லணும்னா என்ன சொன்னோம், நம்மளை பார்க்குறவன் கிறிஸ்துவை பார்க்கணும், கிறிஸ்துவனுடைய சாயல் வரணும். முன்னாடி நம்மளை பார்க்குறவன் கிறிஸ்துவை படிக்கணும். அதான் காஸ்பல். நம்ம தான் காஸ்பல்னு சொல்கிறாரு, நிருபம். அந்த நிருபத்திலே பல ஸ்டாண்டர்ட் இருக்குது. லகுவாக சொல்கிற நிருபம் இருக்குது. உங்களை பார்க்கும்போது ஃபஸ்ட் இருக்கிறவன் சுவிசேஷத்தை, ஏப்பா நீ சந்தோஷமாக இருக்கியே, இந்த சந்தோஷம் எப்படி, எனக்கு தான் பெட்ரோல் விலை ஏறுது, ஆனால் நீ எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்க, சிரிச்சிட்டே இருக்கியே, எப்படிப்பா, இது காஸ்பல். அதுக்கப்புறம் ஒரு விசுவாசி கேட்பான், எப்படி நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, பார்க்கும் போதெல்லாம் நல்லா நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, நல்லா பைபிள் வாசிக்கிறீங்க, எப்படி இவ்வளோ பிரச்சனைகளோடு செய்ய முடியுது. இது அடுத்த ஸ்டாண்டர்ட் நிருபம். இதுக்கு அடுத்த ஸ்டாண்டர்ட், எப்படிப்பா நீ பேசும்போது மட்டும் இந்த மாதிரி காரியங்கள்லாம் தெரிய வருது, உனக்கு எப்படி இது எங்கேருந்து படித்த, எப்படி நீ பேசும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நாங்கள் இதெல்லாம் கேட்கலையா. இது அடுத்த நிருபம். இதை எங்களுக்கு புரியவே, அடுத்து இன்னொரு லெவலுக்கு போவான். எப்பா ரொம்ப டீப்பாக இருக்குப்பா, நீ பேசுகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு தடவை 2 தடவை கேட்டதப்பா புரியுது. ஏன்னா பவுல சொல்கிறாங்க அப்படித்தான், அறிகிறதற்கு அரிதாக இருக்கிறது. இந்த மாதிரி நிருபத்தில் பல ஸ்டாண்டர்டாக இருந்த நீங்களும் நானும் ஆதியில் வார்த்தையாக இருந்தோம். ஒரு பீரியடில் வெறும் பேசுகிறவர்களா, காஸ்பல் சொல்கிறவங்களா, பிரசங்கம் பண்ணுறவங்களா இல்லாதபடிக்கு கிறிஸ்துவின் சாயலுக்கு மாதிரியாய் மாறணும். கிறிஸ்துவின் அடிச்சுவடு ஃபுட் பிரிண்ட்டுக்கு நீ என்ன மாறணும். கடைசி வரைக்கும் பிரசங்கியாராகவே இருந்துட்டு சாவறவங்க இருக்காங்க. கடைசி வரைக்கும் ஒரு காஸ்பல் வெறும் வந்தால் ரசிக்கப்பட்டோம், சபையில் இருந்தோம், ஓகே ரைட், இந்த ஸ்டாண்டர்டோடய செத்து போகிறவங்க இருக்கிறாங்க. கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு தடையாக போகிறதுக்கு இல்லை. ஆனால் அவர் எதிர்பார்க்கறது என்ன, இந்த பூமியிலேயே 2000 வருஷமா 4000 வருஷமா கிறிஸ்து வருகிற வரைக்கும் அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு கூட்டம் அவர் பேரையாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு, ஒரு கூட்டம் அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. ஆபிரகாமின் நாட்களை பார்க்க ஆவலா இருந்தான். மோசே, ஆண்டவரே நான் உன் முகத்தை பார்க்கணும். இவங்க எல்லாம் அவரை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் பார்க்க முடியல. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சாயலுக்கு ஒத்து கொஞ்சம் யாராவது வந்தா, அப்படியே வந்தா, ஒருவேளை இவர் கிறிஸ்துவா இருப்பாரோ. யோவான் ஸ்நானன்கிட்ட போய் கேட்குறான், நீ கிறிஸ்துவா, ஏன்னா நீ பேசுறதெல்லாம் பார்க்குறதெல்லாம் ஓரளவுக்கு அப்படி இல்லை. அவன் சொல்கிறான், இல்லை நான் இல்லைப்பா, ஒரிஜினல் வரும்பா, என்ன அந்த மாடல் என்னை பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது, உனக்கு கிறிஸ்துவினுடைய மாடல் மாதிரி நான் தெரியுறேன் ஒழிய நான் கிறிஸ்து இல்லை, எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அப்போ திருப்பி இயேசுவே வந்து கேட்குறான், நீங்கள் அந்த கிறிஸ்துவா, எங்களுக்கு மறைக்காதீங்க சொல்லுங்க, ஏன் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் பண்ணுறது, நீங்கள் செயல்பாடு எல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு அப்படி தாங்க இருக்குது, அதனால தான் கேட்குறோம். ஏன் சொல்கிறேன், நான் பலமுறை உனக்கு சொன்னேன், எத்தனை தடவை உனக்கு சொன்னேன், நான் சொன்னதை வச்சு நீ கவனிச்சினா, என் வார்த்தையை நீ கவனிச்சுக்கிட்டே வந்தீனா நான் கிறிஸ்து என்பதை நீ புரிந்து கொள்வாய். அதே மாதிரி தான் நீ கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்குள்ளே வளர்ந்து வரும்போது கிறிஸ்துவின் சாயலை அடைவாய். ஏங்க பூமியில் போய் கிறிஸ்துவின் சாயலை அடைய முடியுமா? ஏன் முடியாது. முடியும். கர்த்தர் உன்னை மறு ரூபமாக்குவார். கொஞ்சம் கொஞ்சமாக உன் சாயல், உன் பேச்சு, உன் செயல் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு சிம்பிள் லாஜிக் தான் வச்சுக்கோங்களேன். இந்த நம்ம வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், குழந்தை வயிற்றில் இருக்கும்போது நம்ம மாதிரி நாடுகளில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்ல அழகான குழந்தை ஃபோட்டோவை அப்படி ஒட்டி வச்சுருப்பாங்க. அழகான குழந்தை ஃபோட்டோ ஒட்டி வச்சுருப்பாங்க. எதுக்காக அதை ஒட்டி வச்சாங்க அப்படின்னா, சயின்டிஃபிக்கலி அது ப்ரூவ்டு. எதுக்காக ஒட்டி வச்சாங்க அப்படின்னா, நம்ம அந்த அழகான குழந்தைய பார்க்க நம்முடைய மைண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளசன்ட். ஸோ நம்ம குழந்தையும் அந்த ப்ளசண்ட்டான மைண்டில் அழகாக பிறக்கும். அந்த இமேஜ் அப்படியே அது உள்ளே வரும், நம்ம பார்க்குறது அப்படியே நம்ம குழந்தைக்குள்ளே கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தாட். சிலர் வந்து அதை ப்ரூஃபாகவும் சொல்கிறாங்க, சயின்டிஃபிக்கலி ப்ரூஃபாகவும் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பிரேசில் போன்ற நாடுகளுக்கு போனீங்கன்னா, அந்த ஒரு ஃபுட்பால் பிளேயர், அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்பால் பிளேயரை அங்கே வச்சுருப்பாங்க, ஸ்டிக்கர் பண்ணி பெருசாக போஸ்டர் போட்டு. என்னன்னு கேட்டால், அதை பார்க்க என் பையனும் பின்னாடி ஒரு ஃபுட்பால் பிளேயராக வருவான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. அதே நேரத்தில் இஸ்ரவேலர்கள், அந்த பாரம்பரியத்துக்குள்ளே இருக்கிறவங்க, அந்த பிரமாணங்களை எழுதி போட்டிருப்பாங்களாம். அதை அந்த அம்மா பார்க்கும், படிக்குமா, படிக்க என் பிள்ளைக்குள்ளேயும் அந்த பிரமாணம் போகும். அதே மாதிரி தான் உன்னை பார்க்க, நீ கர்த்தருடைய வார்த்தையை வாங்க நீ கர்த்தருக்குள்ளே சஞ்சரிக்க உன்னுடைய இமேஜ் கர்த்தருடைய இமேஜ் போல மாறும். நீ அந்த ஆதியில வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாச்சு இல்லை, நீ ஆவியில கர்த்தரை போல மாறுவேன். நம்ம மாற முடியுமா? அப்படி 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று வெளியரங்கமாகவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம். அவர் வரும்போது நான் அவரை மாதிரி இருப்பேன். அப்போ வருகையில் நான் அவரை மாதிரி மாறுவேன், அவரை மாதிரியே ஆவேன். அப்படின்னா இது வந்து ஒரு மேஜிக் ப்ராசஸ் இல்லை, பட்டுன்னு அப்படி மாறி வேற ரூபமாக இல்லை, உள்ளே மாறிக்கிட்டே இருப்பேன். நான் மறுரூபமாகிறது உள்ளே மாறிக்கிட்டே இருப்பேன். என் சுபாவம் மாறும், என் பேச்சு மாறும், என் சிந்தனை மாறும், ஒவ்வொன்றா மாற இப்போ எப்படி மோசே மலைக்கு மேலே தேவனை பார்க்க அந்த பிரகாசம், இப்போ மோசையோட முகம் தெரியல, கர்த்தருடைய பிரகாசம் தெரியுது. இப்போ மோசே முகம் அவங்களுக்கு தெரியவே இல்லை, ஒரு ஃப்ளாஷ் தெரியுது. இப்போ யோசிச்சு பாருங்க, மோசே வாழ்நாளெல்லாம் மேலே இருந்தால் மோசே எப்படி இருப்பான்? அவருடைய முகமும் அவருடைய அந்த ஃப்ளாஷும் இவன் ஃப்ளாஷும் ஒரே மாதிரி இருக்கும்.
ஏன்னா கர்த்தருடைய முகம்னா இவன் கர்த்தருடைய முகத்தை பார்க்க போறதில்ல. கர்த்தருடைய கண் இப்படி இருந்துச்சு, மூக்கு இப்படி இருந்துச்சு, அவங்க போய் பார்க்க போறதில்ல. இப்போ நான் சொல்றேன், நீங்க கர்த்தருடைய வெளிப்பிரகாரமான இமேஜா நீ மாறுவேனா, அதோட அர்த்தம் என்ன? அவர் மாதிரியே மூக்கு, அவர் மாதிரியே கண், அப்படி அர்த்தம் இல்லை. அவர் முகத்தில் இருக்கிற பிரசன்னம் உன் முகத்துக்கு வரும். அவர் முகத்தில் இருக்கக்கூடியதான அந்த மகிமை உன் முகத்துக்கும் வரும். நீ அவரை போலவே மாறுவே. அப்புறம் 1 சொல்லுது, அவருக்கு ஒப்பாக இருப்போம், குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாறுவோம். அப்படி அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போகணும்னா எப்படி போகணும்? உன்னுடைய வார்த்தைகள் உனக்குள்ளே வர 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 கிறிஸ்துவினுடைய மகிமை உனக்குள்ளே தங்க தங்க தேவ பிரசன்னத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது, கர்த்தரோடு கூட நீ சஞ்சரிக்கும் பொழுது நீ கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறுகிறாய். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காரியம் சொல்லுவாங்க, ஏன் யூதாஸ் காரியத்து இயேசுவை முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தாங்க. இது ஆத்தன்டிகேட்டட் கிடையாது, சொல்ல கேள்வி. இப்படி சொல்ல கேள்வி, இதுக்கு 100% ப்ரூஃப் எல்லாம் கிடையாது. இப்படி என்கிட்ட ஒரு புக்லேயே எங்கேயும் நான் படித்தேன், அதை சொல்கிறேன். ஏன் அந்த ராத்திரியில் அவரை முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு 2 ரீசன். ஒன்று விட்னஸ். இப்போ ஒரு குற்றவாளியை காட்டி கொடுக்கறது. நம்ம ஊரில் அந்த பரேடை நடத்துவாங்க, நிற்க வச்சுட்டு ஒருத்தரை கூப்பிட்டு இதில் யாருமா அந்த குற்றவாளி காட்டு அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஒரு கையை நீட்டி காட்டுவாங்க, இவர் தான் அப்படின்னு. இதே மாதிரி தான் இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு அங்கே இருந்த 12 பேரில் யார் குற்றவாளி அப்படின்னு காட்டி கொடுக்கறதுக்கு 11 பேரில் இவனை கூப்பிட்டு போகிறாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க என்னென்னா, அந்த 11 பேருமே 3.5 வருஷம் கிறிஸ்துவோடு இருந்ததுனால ஏறக்குறைய எல்லாருமே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக பார்க்கறதுக்கு, பேசுறது கிறிஸ்துவ மாதிரியே பேசுறது, முடி கிறிஸ்துவ மாதிரியே வளர்த்துக்கிறது. சில ஆட்கள்லாம் அப்படி இருக்காங்க இல்லையா? ஒரு சினிமா நடிகர் இருக்கிறாருன்னா அவரை மாதிரியே அவங்க எல்லாம் பண்ணிப்பாங்க, அவரை மாதிரியே முடி வளர்த்துப்பாங்க. ஒரு அரசியல்வாதி இருக்கிறாருன்னா அவரை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. இன்னொருத்தர் ரொம்ப பிடிக்கும்னா அவரை மாதிரியே இவங்க பேசுவாங்க. அந்த தங்களை அது மாதிரி மாற்ற முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி சீஷர்கள் இருந்தாங்க கொஞ்சம் பேர். அதனால் இயேசுவை மாற்றி பிடிச்சிடக்கூடாது, கரெக்டாக இயேசு மேலே தான் கை போடணும், அவரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்தான். அவன் போய் யாரை முத்தம் கொடுக்குறானோ அவர் தான் இயேசு அப்படின்னு சொல்லியும் அவன் முத்தம் கொடுத்தான்னு சொல்லி ஒரு காரியம் சொல்லுவாங்க. இது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கூட இருக்கிறவர்களுடைய பேச்சு இயேசுவை போல மாறி இருக்கு. ஏன்னா பேதுருக்கிட்ட அந்த அம்மா சொல்கிறாங்க, வேலைக்காரம்மா சொல்கிறாங்க, அந்த அரண்மனையில் இருக்கும்போது, நீயும் அந்த கலிலேயன் கூட இருந்தவன் தானே, உன் பேச்சு காட்டுகிறதே. அந்த சாயல் மாறுது பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்துவினுடைய பேச்சும் பேதுருடைய பேச்சும் ஒரே மாதிரி இருக்கு. இதுதான் சாயலுக்கு ஒப்பாய் மாறுறது. பேச்சு மாறும், சிந்தனை மாறும். ஒரு நாள் நீங்கள் குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாறி இருப்பீர்கள். அதை ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா, இந்த மாதிரி இருக்கிற ஃபுட் பிரிண்ட்டு, இது நீ பரலோகத்துக்கு வரும்போது நீ அப்படி ஆவ, உண்மைதான், அது இங்கேயே இருக்கணும். நீ அந்த மாதிரி இங்கேயே மாறணும். உன்னை பார்க்கிறவன் கிறிஸ்துவை பார்க்கணும். இப்படி தாண்டா இயேசு இருந்திருப்பாரு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட இவனை எப்படி இருக்கிறானா, இப்படித்தான் இயேசு இருப்பார். எனக்கு இந்த இயேசு வேணும். ஒவ்வொருத்தரும் உன்னை பார்க்கும்போது கிறிஸ்துவின் மாடலை பார்க்கணும். அதே மாதிரி தான் நீ நானும் இங்கே மாடல் யாருக்கு? கிரைஸ்டுக்கு மாடலாக வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பூமியில் நம்ம ஒரிஜினல், நமக்கு ஒரு இமேஜ் இருக்குது, நம்ம ஒரிஜினல். ஆனால் உண்மையிலே நாம மாடல், நம்முடைய ஒரிஜினல் பரலோகத்தில் இருக்கு. அப்படி மாறுறோமா? அதான் பவுல் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவுக்கு மாதிரிகளாய் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கடைசியாக ஃபர்ஸ்ட், நீங்கள் எங்களுடைய நிருபங்களாக இருக்கிறீர்கள். 2வது, நீங்கள் கிறிஸ்துவினுடைய மாதிரிகளாக இருக்கிறீர்கள். அடுத்து கடைசியாக 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படி தங்களை ஒப்புவித்தார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. இந்த வசனத்தை வாசிக்கும் போது பவுல் சொல்ற மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 1, விசுவாசிகள் நிருபங்களாக இருக்கிறார்கள். 2, விசுவாசிகள் மாதிரிகளாக இருக்கிறார்கள். கடைசியாக விசுவாசிகள் பலன்களாக இருக்கிறார்கள். நீங்க தான் எங்க பலன். முதற் பலன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பலன். ஆனால் அடுத்தடுத்து வந்தெல்லாம் 2வது பலன், 3வது பலன், அடுத்து. அதாவது விசுவாசி என்பது பலன். இந்த ஊழியத்தில் நமக்கு கிடைக்கிற மிக முக்கியமான பலன் என்ன தெரியுமா? ரிவார்டு அல்லது கிஃப்ட். நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், இந்த ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ஒரு ரிவார்டு கிடைச்சிருக்கு, ஒரு கிஃப்ட் கிடைச்சிருக்கு. அது என்ன தெரியுமா? நீங்கள் தான்றார். அப்போ என்னை பார்க்கும்போது ரிவார்டாக தெரியணும். ஏதோ ஒரு சாதனைக்கு நான் தான் அவங்களுக்கு கிஃப்ட். யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளோ பெரிய விலையேற பெற்றவர்கள் பாருங்க. பவுல் சொல்றாரு, நான் அகாயா நாட்டில் அவ்வளோ ஊழியம் பண்ணேன்பா, ஆனால் எனக்கு கிடைச்ச பலன் என்ன தெரியுமா? அந்த ஸ்தேவான் வீட்டார், அதுதான் என் கிஃப்ட். இன்னைக்கு ஊழியத்தில் எது பலன்? மினிஸ்ட்ரியில் எதை பலனாக நினைக்கிறோம்? இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எனக்கு நான் கஷ்டப்பட்டேன், கர்த்தர் இன்னைக்கு எனக்கு நல்லா வச்சிருக்கிறாரு. என்னப்பா வச்சிருக்கிறாரு? எனக்கு நல்ல வீடு கொடுத்து, கார் கொடுத்து, பணம் கொடுத்து. இது எல்லாமே உலகத்தான் கையிலையும் இருக்கு. இப்போ சொல்றேன், நீங்கள் உண்மையாய் உழைத்தால் இது எல்லாமே கிடைக்கும். கிறிஸ்து கொடுக்க மாட்டார்னு திருப்பி சொல்லலை, இது கிறிஸ்தெல்லாம் கொடுக்க மாட்டாரு இல்லை. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுல குறை இல்லாத தேவன். ஆனால் எது ஆசீர்வாதம் என்பதில் தான் நாம் மாறுபடுகிறோம்.
இன்னைக்கு உலகத்தையே உங்களுக்கு ஆசீர்வாதமாக சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. உனக்கு என்ன, இதான் ஆசீர்வாதம், நீ சந்தோஷமா இரு, களி கூறு, நிம்மதியா இரு. சந்தோஷம் களி கூறுதல் எல்லாம் நீங்கள் கேட்காமலேயே கிறிஸ்து தருவார். அதை நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த அப்பாவது என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், அது கஷ்டப்படட்டும் அப்படின்னு நினைப்பாரா? எந்த அப்பாவது என் பையனை வந்து படிக்க வச்சுட்டேன், இனி அவன் போய் கஷ்டப்பட்டு சாவட்டும் அப்படின்னு நினைப்பாரா? இல்லை. எல்லா அப்பாவும் தான் பையன் நல்லா இருக்கணும் தான் நினைப்பாரு. பொருளாதாரலாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற என் பிதா செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போனா எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாட்ட போயிட்டு, அப்பா என்னை நல்லா வைப்பா, என்னை நல்லா வைப்பா, என்னை ஆசீர்வதிப்பா, எனக்கு வண்டி வாங்கி கொடுப்பா, இப்படி கேட்கணுமா? அவசியமா? அவசியமே இல்லை. அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? இன்னைக்கு கடைசி காலத்தில் உங்களுக்கு எது பலன்னு உங்களை டைவர்ட் பண்ணுறாங்க. காண்கிறவைகள் அனித்தியமானவைகள், அனித்தியமானவைகளையே உன்னை ஃபோக்கஸ் பண்ணுறான். அதை கேளு, இதை கேளு, இப்படி ஒரு கூட்டம் உன்னை ஃபோக்கஸ் பண்ண வச்சு உனக்கு நித்தியமானது ஒன்று இருக்கு பாரு, அந்த பக்கமே உங்களை திரும்ப விட மாட்டேங்கிறான். உங்களுடைய மாம்ச தேவைகளுக்குரியவையை இச்சைகளாக மாற்றுகிறாங்க. உங்கள் மாம்ச தேவைகளை அவர்கள் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார்கள். ஒரு சிலர் நீங்களும் அப்படிப்பட்டவர்களை உங்களுடைய மாம்ச இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொள்கிறீர்கள். இது அல்ல. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானசாரம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஒரு சபைக்குள்ள வந்து ஒரு மெய்ப்பன் கையில் உட்காந்து நீங்க அவங்க கிட்ட பலன்னு கேட்கறது என்னது? இந்த காரும் வீடும் உலக ஆசீர்வாதம் மட்டுமா? இதுக்கு தான் இங்க வரணுமா? நான் சொல்றேன், அதுக்கு நீங்கள் சபைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு நீங்க எங்க இருக்கலாம் தெரியுமா? நல்லா உழைச்சி கஷ்டப்படுங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி பாருங்க, 10 வருஷத்துல நீங்க மேல வந்து உட்காந்துருவீங்க. உண்மையாய் உழைச்ச அத்தனை பேரை மேல வந்திருக்கான். அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் ஏற்றுக்கொள்ளாதவன். மேல வந்தவனுக்கு சாபம் இருக்கா இல்லையா அது வேற விஷயம். ஆனா உழைச்சவனுக்கு ஆண்டவர் கூலியை கொடுத்துறாரு, யாரா இருந்தாலும். ஆனால் என் பலன் என்ன? நான் கிறிஸ்துவகிட்ட வந்தவருடைய பலன் என்ன? கீழானவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். பவுல் சொல்றார், இவ்வளோ கஷ்டப்பட்டு மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கேன், நான் அகாயா நாட்டில் உழைச்சிருக்கேன், ஒவ்வொரு இடத்துல உழைச்சிருக்கேன். அந்த அகாயா நாட்டில் எனக்கு கிடைச்ச பலன் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் பலன் என்ன தெரியுமா? அந்த வீட்டாருடைய ஆத்மா. அதுதான் என் பலன். ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு பலன், ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு கிஃப்ட், ஒரு விசுவாசியும் நான் வேலை செஞ்சதுக்கான எனக்கு ரிவார்டு. இந்த மாதிரி தான் விசுவாசியை பார்க்கணும். விசுவாசி தெரியணும், நான் ரிவார்டு, கர்த்தர் என்ன ஒரு கிஃப்டை போல வச்சிருக்கிறார். அப்போ என்னுடைய ஊழியத்தினுடைய பலன் நான் எதுவாக பார்க்கிறேன்? அதை முடிக்கும் போது எனக்கு வரக்கூடிய கவர் என் பலனா? முடிக்கும் போது என் பலன் என்ன தெரியுமா? எத்தனை பேர் அங்கே இயேசுவை எத்தனை பேர் அங்கே இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள்? எத்தனை பேர் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள்? எத்தனை பேர் மனம் திரும்பினார்கள்? எத்தனை பேர் சுகமானார்கள்? எத்தனை பேர் விடுதலையாக்கப்பட்டார்கள்? அந்த கூட்டம் அந்த சபைக்கு எப்பேற்பட்டதான ஆவிக்குரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அதுதான் பலன், அதுதான் அந்த கூட்டத்தினுடைய பலன். இன்னைக்கு நடத்துறவங்களுக்கும் சரி போறவங்களுக்கும் சரி எது ரிசல்ட்னு தெரியல. பயங்கரமான ரிசல்ட்டுங்க. என்ன சொல்றீங்க? 10,000 பேர் வந்தாங்க. 10,000 பேர் அங்கே வந்தது ரிசல்ட்னா எத்தனை பேர் இயேசுகிட்ட வந்தாங்க? உடனே இவங்க சொல்லுவாங்க, 10,000 பேர் வந்தால் ஒரு 1000 பேர் ஆண்டவர் வந்திருக்க மாட்டானா? வந்திருக்க மாட்டானாங்கிறது அசம்ஷன். 5,000 பேர் இயேசுகிட்ட வந்து ஒருத்தன் கூட ஆண்டவர்கிட்ட வரல, எல்லாம் அப்பத்துக்கு வந்தவன் ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் தமிழத்தில் வந்தவர்களிலே 12 பேர் தான் அவர்கிட்ட தேறிச்சு. எவ்வளோ பேர் அங்கே வரான்னு முக்கியம் இல்லை, எவ்வளோ பேர் இயேசுகிட்ட வந்தான், எவ்வளோ பேர் ஒப்பு கொடுத்தான். பெரிய கொடுமை இந்த கடைசி காலத்தில். ஆல்டர் காலே கொடுக்கறதில்ல நிறைய பேர் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்க வைக்கிறது இல்லை. கூட்டத்தை நடத்திட்டு கடைசி பிரேயர் நடத்தும் போது கூட ரிசல்ட்னு என்ன கூட பார்க்காம இறங்கி ஓடுறவங்க இருக்காங்க. ஏன் ஓடுறோம்? இல்லை ஜனங்க என்ன சூழ்ந்து கொள்வாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் என்ன? கூட்டத்தில் வாட் இஸ் ரிசல்ட்? எக்ஸாம் எழுத சொன்னால் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸாமில் வந்து எக்ஸாமினர் வருவார், அவர் என்ன சூழ்ந்து பாரு, எனக்கு அதெல்லாம் கஷ்டம், நான் படிக்கிறேன், எக்ஸாம் நேரத்தில் இறங்கி ஓடிடுவேன்னா என்ன அர்த்தம்? அந்த ஃபைனல் ஆல்டர் கால் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் பலன். எவ்வளோ கொடுக்குறாங்கன்றது பலன் இல்லை, எவ்வளோ பேர் கர்த்தரத்தில் வந்தாங்கன்றது பலன். அதான் பவுல் சொல்றாரு. அவருடைய எதிர்பார்ப்பு எங்க இருக்கு பாருங்க. ஒவ்வொரு விசுவாசியும் எனக்கு ஒரு பலன்யா. இன்னைக்கு விசுவாசிய ஒரு காலத்தில் விசுவாசியா பார்த்து அதுக்கு முன்னாடி ஆத்மாவா பார்த்தாங்க. ஒரு ஆத்மா கிடைக்காதா? சபைக்கு ஒரு ஆத்மா வந்துடாதா? ஆத்மாக்கள் அதுக்கு பிறகு ஏன் விசுவாசின்னு பார்த்தாங்க. ஆத்மாக்கள் எப்படியாச்சு? விசுவாசியாச்சு. விசுவாசி அதுக்கப்புறம் எப்படி ஆயிடுச்சு? என் சொத்தா மாறிடுச்சு, என் அசட்டு. கடைசியா விசுவாசி ஒரு சில இடத்துல எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? ஓட்டா மாறிடுச்சு. என் சபையில் 50 ஓட்டு இருக்கு, 100 ஓட்டு இருக்கு. விசுவாசி உன்னுடைய பலன் எந்த பலன்? முதற் பலன். என்ன முதல் பலன்? நாளைக்கு கிறிஸ்து வரும்பொழுது அவரவர்கள் தங்கள் தங்கள் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதில் முதற் பலனானவர் கிறிஸ்து. அப்ப அவர் உயிர்ப்பிக்கப்படும் போது என் சபையிலிருந்தும் ஒரு முதற் பலனான கூட்டம் உயிர்ப்பிக்கப்படும். அந்த பலனை நான் சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன். என் சபையிலிருந்து ஒரு கூட்டம் பரலோகத்துக்கு போகையா, அதை நான் சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன். யோசித்து பாருங்க. அதாவது நிறைய கூட்டம் நிற்குங்க. ஒரு பெரிய பிரதமர் வராருன்னா thousands and thousands ஆஃப் பீப்புள் நிற்பாங்க, 1000 ஜனங்க நிற்பாங்க.
ஆனால் அதில் ஒரு சிலருக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒருத்தர் அவருக்கு பொன்னாடை கொடுப்பாரு கையில், ஒருத்தர் gift கொடுப்பாரு, பூச்செண்டு கொடுப்பாங்க, செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுலேயும் ஒரு சில சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு அவர் வரும்போது அவருக்கு ஒரு கொடியையோ ஏதோ ஒன்று கொடுக்க சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடியதான ஆயிரங்களில் அந்த 10 பேருக்கு மட்டும் அந்த சான்ஸ் கிடைக்கும். அந்த 10 பேருடைய அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க தெரியுமா? இவ்வளோ பேர்லையும் என் பிள்ளையை செலக்ட் பண்ணியிருக்காங்க, அங்கே உட்கார வச்சுருக்காங்க. அந்த செலக்ட் பண்ணி அந்த ட்ரைனிங் நடக்கும் போதெல்லாம் அந்த அப்பா அம்மா அவ்வளோ சந்தோஷமாக சொல்லுவாங்க, பிரதமரை சந்திக்கிற அந்த கூட்டத்தில் என் பிள்ளையும் இருக்குதுங்க, நாளைக்கு டிவியில் காட்டுவாங்க, நீங்கள் பாருங்களேன், அது அதான் கொடி கொடுக்குதான், அதுதான் ஃபஸ்ட்டு பூச்செண்டு கொடுக்குதான், அந்த இடத்துல தான் பிரதமருக்கு வாழ்த்து கவிதை வாசிக்குதான், என் பிள்ளை தான் வாசிக்குதான், வரப்போது பாருங்க, தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க. அதுதான் அந்த பெற்றோருக்கு இருக்கிற உச்சபட்ச சந்தோஷம். அதே மாதிரி தான் கிறிஸ்து வரும்போது என் சபையிலிருந்து, நான் சம்பாதித்த ஆத்துமாக்களிலிருந்து, நான் என் சபையில் எங்கள் உட்காந்துருக்கிற அந்த கூட்டத்திலேருந்து ஒரு முதற் பலன் மேலே போகும். அதை நான் சம்பாரித்து வச்சிருக்கிறேன். என் சபையிலிருந்து ஒரு கூட்டத்தை நான் சம்பாரித்து வச்சிருக்கிறேன். இது கண்டிப்பாக போகும். நாளைக்கு என்னோட கூட இந்த முதற் பலன் பரலோகத்தில் நிற்கும். ஆண்டவர் சொல்வார், உன் ஊழியத்தினுடைய பலன் இதுதான். நீ வச்சிருக்கிற கார் மேலே நிற்காது, நீ வச்சிருக்கிற கிரவுண்ட்ஸ் மேலே நிற்காது, நீ வச்சிருக்கிற பேங்க் பேலன்ஸ் நிற்காது, எதுவும் வராது. அதெல்லாம் இங்கேயோட முடிஞ்சிடும். இதெல்லாம் பலன் அல்லன்னு அர்த்தம். இது தேவை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. திருப்பி நீங்கள் தப்பு புரிஞ்சுக்காதீங்க. இது தேவை இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இது பலன் இல்லைன்னு சொல்கிறேன். இது தேவை. ஒரு சபை தேவை, ஒரு ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை, போக்குவரத்துக்கு ஒரு வாகனம் தேவை. ஆனால் நீ எதை ஃபோக்கஸ் பண்ணுறங்கிறதா முக்கியம். எது உனக்கு பிரசங்கிக்கப்படுகிறது, எது உன் தேவையாக இருக்கிறது. நீ உன்னுடைய பொருட்களும் உன்னுடைய டூல்ஸும் உன்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் உன்னுடைய தேவை அல்ல. எது இதெல்லாம் வச்சு நான் உன்னை சம்பாதிப்பேன் பாரு, அதுதான் என் ஃபோக்கஸ். என் சம்பாத்தியம் ஆத்துமாக்கள் மட்டுமே. அதுதான் முதற் பலன். அதுதான் பரலோகத்துக்கு வரும். அங்கதான் கர்த்தர் சொல்வாரு, உன்னுடைய ஊழியத்தினுடைய பலனை பார்த்தியா, என்னாச்சு? பரலோகத்தில் இவங்கெல்லாம் இந்தந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள், இவங்கெல்லாம் இந்த ஸ்தானத்தில் இருக்கிறதுக்கு நீ தான்ப்பா காரணம், உன்னுடைய ஊழியம் காரணம். உண்மையும் உத்தமம் உள்ளவனின் அங்கே ஒரு ரிவார்டு கொடுப்பாரு பாருங்க. அது ஜீவ கிரீடமோ, அது ஜீவ விருட்சமோ, அது ஜீவ தண்ணீரோ, ஏதோ ஒன்று அவர் கொடுக்குறாரு, எல்லாம் கொடுக்குறாரு ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. ஆனால் அதை பெற்றுக்கொள்ளுகிறவனாய் நான் இருக்கிறேன்னா என்கிட்ட முதற் பலன் இருக்குதா? விசுவாசிகள் எத்தனை முதற் பலனாக இருக்கிறது? கிறிஸ்து முதற் பலனானவர், வரும்போது வரிசையில் அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நான் எத்தனை பேரை பலனாக வச்சிருக்கிறேன் சபையில்? அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு பலனாக இருக்கணும். விசுவாசி நம்முடைய ஆதாயத்துக்கு ஏற்ற ஆளாக இருக்கக்கூடாது. விசுவாசி என்னுடைய ஏவலுக்கு ஏற்ற ஆளாக இருக்கக்கூடாது. விசுவாசி என்னுடைய ஆளுகைக்குரிய அடிமையாக இருக்கக்கூடாது. விசுவாசி தேவன் வரும்போது நான் ஒப்படைக்க போகிற பலனாக இருக்கணும், கிஃப்ட். இந்த தாட்டு தான் விசுவாசிக்கு இருக்கணும், ஊழியக்காரனுக்கு இருக்கணும். முதலாவதாக விசுவாசி ஒரு நிருபம். ரெண்டாவது, அந்த நிருபத்தை படித்து அவன் தேவனுடைய சாயலாய் மாறணும். இமேஜ் மாதிரியாக இருக்கிறான். கடைசியாய் கிறிஸ்து வரும்போது அவன் பலனாக இருக்கிறான். அவர் வரும்போது ஒரு திராட்சை கூடையில் வச்சு ஒரு முதற் பலனான கனியை கொடுத்து, ஆண்டவரே இது என்னுடைய கிஃப்ட் உங்களுக்குன்னு சொல்கிற மாதிரி ஆண்டவர் வரும்போது விசுவாசியை பிடிச்சி ஆண்டவர் கையில் கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச விசுவாசிகள் என் சபையில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்கப்பா, இதான் என் முதற் பலன். கொடுக்கும்போது கர்த்தர் எவ்வளோ சந்தோஷப்படுவார். நீங்கள் ஆண்டவருக்கு வேறு என்ன கொடுப்பீங்க சொல்லுங்கள்? நீங்கள் என்ன கொடுப்பீங்க? இன்றைக்கி பிரசங்கம் பண்ணக்கூடிய வீடு, கார் இதெல்லாம் ஆண்டவருக்கு கொண்டு கொடுப்பீங்களா? அவர் வாங்குவாரா? முதல்ல அவருக்கு அது தேவையா? பூமியில் இருக்கிற ஏதாவது அங்கே வருமா? அப்போ உங்களுடைய பிரசங்கம் எதுவாக இருக்கணும், உங்களுடைய தேவை எதுவாக இருக்கணும், உங்களுடைய எண்ணம் எதுவாக இருக்கணும்? என் ஆண்டவருக்கு நான் ஒன்று கொடுக்க போகிறேன், அவர் வரத்துக்குள்ள அதை நான் சம்பாதிக்கணும். அதை சம்பாதிச்சு அதை நான் எவ்வளோ சேர்த்து வைக்கிறனோ அவ்வளோக்கால அவர் கையில் ஒப்படைப்பேன். ஆண்டவரே இந்தாங்க 5 10 கொடுத்துட்டேன், இந்தாங்க 10 20 கொடுத்துட்டேன். என்னப்பா 5 தானே கொடுத்தேன், 50 ஆக்கிட்டியே? ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் வர கொஞ்சம் தாமதமாச்சு, இன்னும் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தேன், ஓவர் டைம் பார்த்தேன். நீங்கள் வரும்போது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட இருந்தது இந்த 50, இந்த 500. இதுதான் கிறிஸ்து உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற முதற் பலன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோமா? இன்றைக்கி நம்ம எதை பிரசங்கம் பண்ணுறோமோ அதான் அவன் சபையில் இருக்கும். திருப்பியும் சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய பேர் ப்ராஸ்பரிட்டி, கிரேஸ் அப் அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க. அவன் சபையில் ஆசீர்வாதம் இருக்குது, உலக ஆசீர்வாதம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. நீ எதை பிரசங்கம் பண்ணுறியோ அது உனக்கு கிடைக்கும், நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் இது பரலோகத்துக்கு வருமா? நீ இங்கேயே அழிஞ்சு போகிறவனா இருந்தால், இந்த பூமியோடு கூட உன் ஆத்மா அழியறதா இருந்தால், நீ அதை செய்யறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் நீ இந்த பூமிக்குரியவன் அல்ல, இந்த பூமியோடு கூட வாழ்க்கை முடிய போகிறது அல்ல. அங்கிருந்து தான் உன்னுடைய வாழ்க்கையை தொடங்க போகுது நித்தியத்துக்கு. அப்போ இருக்கிற வரைக்கும் எனக்கு தேவை, இந்த இருக்கிற வரைக்கும் நித்தியத்துக்கானதை நான் இங்கே சம்பாதிக்கிறதுக்கு தான் இருக்கிறேன். இந்த பூமியிலிருந்து சம்பாதிக்கிறதுக்கு அல்ல, நித்தியத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு நான் இங்கே இருக்கிறேன். அது எது? கர்த்தர் விரும்புகிற முதற் பலனானது. அதை நான் எடுத்து கிறிஸ்து வருவதற்குள்ளாக நான் எவ்வளவு சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்ப்பேன். அதுதான் என்னுடைய ஆத்மாக்கள். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இந்த 3 நிலைகளை விசுவாசிகள் அடையணும். ஒன்று, நிருபங்களாக இருக்கணும், அநேகருக்கு வாசிக்கக்கூடியவர்களாக. 2வது, மாதிரிகளாக, அநேகர் கிறிஸ்துவை பார்க்க, உன் மூலமாக கிறிஸ்துவை பார்க்கணும். கடைசியாக நீ கிறிஸ்துவுக்கு பலனாக மாறி பரலோகத்தில் போய் சேரணும். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
நாங்களுடைய வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி, அவைகள் மூலமாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி, அந்த நித்திய ஜீவனுக்கு பெற்றுக்கொள்கிற வாழ்க்கையை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி, அதன்படி வாழ எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. வெறும் ஆண்டவரே, நாங்கள் இந்த சத்தியத்தை அறிகிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த சத்தியத்தின்படி வாழுகிறவர்களாக, அந்த சத்தியத்திற்கு ஒரு ரூபமாக நாங்கள் மாறட்டும் ஆண்டவரே, மாதிரிகளாக மாறட்டும் ஆண்டவரே. சத்தியத்தை எங்களுக்கு அறியப்படுத்தினீர், அதன் மூலமாக தெரியப்படுத்தப்பட்ட சத்தியத்தை எங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி நாங்கள் அதனுடைய மாடல்ஸாக மாற கிருபை பாராட்டும். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நீர் வரும்போது நாங்கள் பலனாளர்களாக, முதற் பலனாளர்களாய் மாற எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.